Hey guys, welcome back to my channel. So last video continuation தான் பார்க்க போறோம். போன வீடியோல பார்த்தோம் ரொட்டேட்டிங் வால் மவுண்ட் வச்சிட்டோம்னா க்ளீனிங் எவ்வளோ சிம்பிளா இருக்குன்னு. ஸோ இதோட டீடைல்ஸ் நான் கம்ப்ளீட்டா சொல்லல. இது வந்து 1500 சார்ஜ் பண்ணாங்க. ட்ரில்லர் யூஸ் பண்ணி ஸ்க்ரூஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ரெண்டட் ஃப்ளாட்ல இருந்தாலும் ஷிஃப்ட் பண்ணுறப்ப ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டிவியோட வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுக்கு எந்த ரேஞ்சில் இருக்கோ அது நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா க்ளீனிங் சிம்பிளாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் க்ளீனிங்க்கு என்னென்ன டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. கேஸ் ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெய்லி க்ளீனிங் எப்படி பண்ணுறதுன்னு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். டீப் க்ளீனிங் மந்த்லி ஒன்ஸ் தான் மேக்ஸிமம் பண்ண டைம் இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் லிட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சோப் வாஷ் பண்ணிவிடுவோம் எப்போவுமே. பட் கிளாஸ் டாப் ஸ்டவ்லேயே ஒரு லிட் அட்டாச் ஆகிருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு அப்படியே விட்டுருவோம். கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டோம்னா இப்படி ப்ரௌன் கலரில் ஆகிடும். இதுக்கும் வினிகர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க. பட் வினிகர் இல்லைன்னா பேக்கிங் சோடா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு விட்டுருணும். ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி இதில் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். கிளாஸ் டாப்பில் எதுவுமே ஸ்க்ரப் பண்ணக்கூடாது, இல்லைன்னா கிளாஸில் எல்லாம் மார்க்ஸ் விழுந்துடும். ஸோ ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்கிற பனியன் கிளாத் இல்லைன்னா சாஃப்டான கிளாத் வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதே கிளாத் ஈரம் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் தொடச்சி விட்டுறணும். இப்படி பண்ணாலே எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடும். நீங்களே இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க. எப்போவுமே டீப் க்ளீன் பண்ணுறப்ப ஸ்டவ் ஹீட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம குக் பண்ணி முடிச்ச அப்புறம் உடனே ஸ்டவ் ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் எந்த டீப் க்ளீனிங்கும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் க்ராசரி ஸ்டோர் பண்ணுவோம். இந்த மாதிரி மைதா, ரவை, அரிசி மாவு இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு என்ன திங்ஸ் வேணுமோ அதை எடுத்துகிட்டு உள்ளே வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி லைனர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் இருந்து ஏதாவது எடுக்கிறப்ப நம்ம கை ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருச்சுன்னா இந்த லைனர்ஸ் மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இது போடாமல் யூஸ் பண்ணோம்னா நம்ம ட்ரேயெல்லாம் எடுத்து உடனே வாஷ் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ டைம் சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைனர்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கீழே கொட்டுறப்ப அந்த லைனர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு லைனர்ஸ் வச்சுக்கலாம். எப்போ டைம் கிடைக்குதோ அதை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இந்த லைனர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இன்னொரு டைம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், மிக்ஸி ஜாரோட பேக் சைடில் க்ளீன் பண்ணாமலே விட்டுடுவோம். ரொம்ப நாள் ஆச்சுன்னா எப்படி அழுக்காயிடும். ஸோ மிக்ஸி வாஷ் பண்ணுறப்ப பேக் சைட்லேயும் வாஷ் பண்ணணும். ப்ரஷ்ல இப்படி மெதுவாக ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த டர்ட் எல்லாம் வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் சோப் போட்டு அதே ப்ரஷ்லேயே ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப், மிக்ஸி பிளேட்ஸ் எல்லாம் எப்படி ஷார்ப்பாக வச்சுருக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியும். பட் தெரியாதவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 to 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு கிரைண்ட் பண்ணுங்கள். கிரைண்ட் பண்ணுறப்ப அந்த மிக்ஸி பிளேட்ஸ் எல்லாமே நல்லா ஷார்ப் ஆகும். கிரைண்ட் பண்ண சால்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறப்ப பிளேடோட ஷார்ப்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். பிளேட் ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்ம ஒர்க்கும் டக்குன்னு முடியும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், மிக்ஸி ஜாரோட கப்ளர் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல நம்ம க்ளீன் பண்ணவே மாட்டோம். கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டா நல்லா டஸ்ட் சேர்ந்துடும். இங்கே எதுவுமே வாட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் மிக்ஸியோட பிளக் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஷ்யூ பேப்பர் இப்படி வச்சு ஸ்பூனோட பேக் சைடில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா டர்ட் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுக்காகவே 1 month க்ளீன் பண்ணாமலே வச்சுருக்கேன். இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். இன்செக்ட்ஸ் எதுவுமே அட்ராக்ட் ஆகாது. ஸோ கேஸ் ஸ்டவ் டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி மிக்ஸியும் மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணணும்.
நெக்ஸ்ட் மிக்சியோட சைடில் இப்படி ஸ்பேஸ் இருக்கும், இங்கேயும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கம்பல்சரி வாட்டர் யூஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா மிக்சியோட மோட்டர் போர்ஷன் இங்கே தான் இருக்கும். ஸோ வாட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. வெறும் ப்ரஷ் வச்சு இப்படி தேய்ச்சி விட்டோம்னா டஸ்ட் எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ நம்ம மிக்ஸி எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப், விண்டோஸில் இருக்கிற இந்த கம்பி எல்லாம் அடிக்கடி க்ளீன் பண்ணுவோம். ஒரு கிளாத் வச்சு தட்டினாலும் போகாது. ஸோ இந்த மாதிரி மைக்ரோஃபைபர் க்ளவுஸ் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் நம்ம கையில் க்ளீன் பண்ணுறது தான் நமக்கு பிடிக்கும். ஸோ இந்த க்ளவுஸ் நம்ம கையில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் விண்டோஸோட டோர்ஸ் ஸ்லைடிங் டோர்ஸாக வச்சுருந்தா அந்த கேப்லேயும் நிறைய டஸ்ட் சேர்ந்துடும். ஸோ அதுவும் இந்த க்ளவுஸ் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நான் எப்படிலாம் க்ளீன் பண்ணியிருக்கேன்னு காட்டினேன். லாஸ்ட் வீடியோலேயும் இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷோபீஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.